வீட்டில் உள்ள பொருளை வச்சு நான் ரெடி பண்ண சாம்பிராணியை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இதோட வாசனை சொல்லவே வேணாம், அப்படி ஒரு மணமாக இருந்துச்சு. இதை ஏற்றும் போது ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. நம்ம சாமிக்கு போட்ட பழைய பூவெல்லாம் குப்பையில் தூக்கி போடாமல் ஒரு பிளேட்டில் உதிர்த்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுருங்க. நல்லா காஞ்சி வந்ததும் அது கூட வெட்டி வேறு, தசாங்க பவுட்ரு, ஜவ்வாது, 2 ஏலக்காய், 2 பச்சை கற்பூரம், 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 2 ஊதுபத்தி சேர்த்து நல்லா கிரைண்ட் பவுடரை அரைச்சிடுங்க. இப்போது அரைப்பட்டதும் அது கூட பன்னீர் சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சிடுங்க. இந்த மாதிரி அரைச்சதும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அது கூட கோமியம், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து கட்டி விழுகாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கம் படுற மாதிரி கலந்துருங்க. அவ்வளவுதாங்க. இதை கோன் மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதை பிடிச்சி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுருங்க. அவ்வளவுதாங்க. இதை ஏற்றி பாருங்கள், அவ்வளோ ஒரு மணமாக இருந்துச்சுங்க. இதை ஏற்றும் போது நம்ம ஹோமம் வளர்த்ததற்கு ஈக்குவலான ஒரு மணம்ங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.